வீடியோ பார்த்து வணக்கம் வணக்கம் பண்ணுறோம் இருந்து நான் வீடியோ பார்த்தோன்னே இங்கே பாருங்க வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுகிறத பார்த்து சூரிய வணக்கம் சொல்கிறேன் எடுத்தான வணக்கம் அம்மா பா இவனு இப்போ கடை கூடைசி வந்து பேசாம பாருங்க இவனும் எல்லாம் அப்சர்வேஷன் என்ன பண்ணுறோம் அப்சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வயசுல வந்து எழுதி காமிச்சு சொல்லுவாங்களா தெரியல. அதே மாதிரி ஸ்டார் நீலா அதெல்லாம் நம்ம வரைஞ்சி காத்தாலே சொல்லுவாங்க. ஸ்டார் வந்து ஸ்டார். இந்த துணி காயப்படும்ல கிளிப் அது பார்த்தா ஏன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறதால இமேஜின் எப்படி போகுது பாருங்க. 1.5 வயசுலயே அம்மா காய்கறி அம்மா சார் வாழைக்காய் காமிக்கிறேன் பாருங்க. நல்லா ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. இந்த பக்கம் மீன் வர்ற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பாஷை பேசுறீங்கன்னு தெரியும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சௌராஷ்டிரா அதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். சௌராஷ்டிரா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து காய் காய் காஸ் காய் 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 காஸ் காய். காய்னா பசு, காய்னா என்ன, காஸ்னா புல், காய்னா சாப்பிட்றது. பசு என்ன புல்ல சாப்பிடும் அது எங்கள் பாஷையில் சொல்லுவோம். காய் காய் காஸ் காய். காய் காய் அது கன்ஃபியூஸாக இருக்கும் கொஞ்சம். ஆக்சுவலி கொஞ்சம் டஃப்பான லாங்குவேஜ் தான் அது. ஏன்னா தெலுங்கு மாதிரியும் இருக்காது, மலையாளம் மாதிரியும் இருக்காது, கலந்த மாதிரி. பட் மராத்தியும் சௌராஷ்டிராவும் கொஞ்சம் சேமாக இருக்கும். மராத்தி பேசுறவங்களுக்கு இது புரியும். ஆக்சுவலி நாங்கள் பேசுறதுக்கு மராத்திக்கு புரியும். மராத்தி புரியும். ஆமாம். ஆக்சுவலாக எங்களால் நிறைய இருக்கிறது கும்பகோணமும் மதுரை திருப்போன்ற ஊர் இருக்குது. திருப்புவனம் பரமக்குடி யமனேஸ்வரம். யமனேஸ்வரத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சௌராஷ்டிரா மக்களுக்கு ஒரு ஹை. ஓகே ஆயுத சமையல் ஆகி முடிய போகுது. நம்ம டிஎம் சவுந்தரராஜன் சௌராஷ்டிரா தான். டிஎம் சவுந்தரராஜன் ஓவா தெரியாதா உங்களுக்கு? ஐயோ எவ்வளோ பெரிய ஆள் அவரு. அருணகிரிநாதர் எம்ஜிஆர் சிவாஜி எவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு. இப்போ இருக்க எங்களுக்கெல்லாம் டிஎம் சவுந்தரராஜன் பாட்டை அவ்வளோ கேட்க மாட்டாங்க. நான் இளையராஜா சாங்கே அவ்வளோ கேட்க மாட்டேன். ஃபேமஸான சாங்கோட தான் கேட்பேன். ஹஸ்பண்ட் வந்து இளையராஜா சாங்கோட இது ஃபேன். இளையராஜா என் காலையில் இளையராஜா சாங்ஸ் பாடுதா இருக்கும். அவங்க அப்படி ரசிச்சு கேட்பாரு. எனக்கு எதுவுமே புரியவே புரியாது. கேட்டதும் இல்லை நான். ஆமாம் அவன் பாட்டு பாடுறான் பாருங்க வெளியே. ஸோ இது முடிஞ்சிச்சு வேலை. இது இறா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோ. இந்த இறா எவ்வளோ தெரியுங்களா? அதை சொன்னீங்க 50 ரூபா. நீங்கள் சாப்பிட்டா ஒரு திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம ஒயிட் ரைஸ் கொஞ்சம் போட்டாச்சு. கொஞ்சம் பருப்பு பொடி சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு. பருப்பு பொடி இருக்கா? போதும் போதும் போதும். போதும். இதில் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றலாமா? சரி எண்ணெய் ஏற்றணும். கொஞ்சமாக ஏற்றணும். போதும் எண்ணெய் போதும். நான் நிறைய சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கறது நல்லா இருக்கு. இது என்னன்னா நம்ம பருப்பு போட்ட உடனே ஒயிட் இந்த கலர் வந்து இந்த கலர்லேயே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அது கலர் டிஃப்ரெண்ட் கலர் மாதிரி இருக்குல்ல. இது பருப்பு பொடி சாப்பாடு. உப்பு எதுவுமே போட வேணாம். அப்படியே போட்டோமா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நெய் ஊற்ற நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது. சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒன்றுமே இல்லையா குடு சாப்பாடில் பருப்பு பொடி சாப்பிட்டேன். கருவேப்பிலை பொடி இருக்குல்ல இப்போ தானே செஞ்சாங்க. அது கொஞ்சம் இருக்குமா சாப்பிட்டு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் என்னென்ன போட்டிருக்கேன் பருப்பு பொடியில்? பருப்பு பொடியில் வந்து தோரம்பருப்பு, சிறுபருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம உடச்ச கடலை. உடச்ச கடலை நல்லா இருக்குது. கருவேப்பிலை பொடி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு பிடிங்க. இது சாப்பிட்டு கருவேப்பிலை பொடி போட்டு பார்க்கணும். கொஞ்சமாக போடு கருவேப்பிலை பொடிக்கு. அடுத்து கருவேப்பிலை பொடி சாப்பிட்டு பார்க்கலாம். இது கருவேப்பிலை பொடி. ரைட் ஓகே போதும். எல்லாத்துலேயுமே வந்து பெருங்காயம் நல்லா சேர்த்துருக்காங்க. பெருங்காயம் தான் பொடி இதில் எல்லாத்துலேயுமே சால்ட்டாக ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அப்படியே ரெடியாக நீங்கள் அப்படியே சாப்பிட வேண்டியது. என்ன கொஞ்சம் விட்டு
கொஞ்சோண்டு ஊற்று. போதும் போதும். கலர் மாறிச்சு பாருங்கள். கருவேப்பிலெல்லாம் வருது. கேதுங்களா கருவேப்பிலை கையில் கருவேப்பிலை பொடி எப்படின்னு பார்க்கலாம். வா இன்னைக்கு காலையில் தான் செஞ்சாங்க கருவேப்பிலை பொடி. அதாவது 2 கிலோ 1 கிலோ 2 கிலோ 1 கிலோ செஞ்சு வச்சிடுறாங்க. கேட்குறவங்க தந்துடுறாங்க. இது நல்லா இருக்கும். பருப்பு நார்மலு எப்போ சாப்பிட மாதிரி. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலை டேஸ்ட் நல்லா வரும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். அதாவது இவங்க வந்து 20 கிலோ 30 கிலோ அரைக்கிறதில்லை. 2 கிலோ 3 கிலோ 1 கிலோ கேட்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரெஷ் செஞ்சு அதான் கொடுத்துறது. ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வேறு பருப்புங்க, இதில் வேறு பருப்பு. அதனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னைக்கு காலையில் தான் பண்ணது பருப்பு உடச்ச கடலை சிறுபருப்பு அந்த பருப்பு பொடியில். இதில் போட்டுக்கிறது வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக தோரம் பருப்பு. அதில் இது டேஸ்ட் செம்மையாக மிளகு சீரகம். நம்ம உண்மைதான் அவர் சொன்னது. கருவேப்பிலை வேறு லெவலில் இருக்கும். அடுத்து புளியோதரை பொடி போட்டு வச்சேன். இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். நாளைக்கு போட்டு இருக்கும். நான் புளிய சாதம் செய்யணும். ஏற்கனவே நேற்று செஞ்சேன். நேற்று முன்னாடி செஞ்சேன். அது ஆக்சுவலாக வந்து அப்படியே கூட சாதத்தில் போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு பார்க்குறீங்களா? இப்போ சும்மா இருக்கு. ஏங்க சரி எடுத்துணும். அதே சாப்பிட்டு பார்த்தோம். இந்த சாப்பாடில் போட்டுக்கணும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ பண்ண இல்லையா? அது எடுத்துணும். இந்த சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. இதில் போட்டு சாப்பிடுவாங்க. நாளைக்காம கூட சாப்பிட்லாங்களா? சரி. இப்போ இந்த கொஞ்சோண்டு சாப்பாட்டில் புளியோதரை பொடி போட்டிருக்காங்க. இது புளியோதரை பொடி. இதை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். எப்படின்னு பார்க்கலாம். ஒரே நல்ல கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி புளியோதரை பொடி. கொஞ்சோண்டு ஊற்று ஒரு அரசும். இது நல்லெண்ணெய் புளியோதரைக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். போதுங்களா? ஊற்று. இது நல்லெண்ணெய் போதும். இது புளி சாதம். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியல, வாசனை நல்லா வருது. அவ்வளோதான். புளி சாதம் ரெடி. கோயில் புளி சாதம். பருப்பொடி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இது கொஞ்சம். என்ன ஆகுது? ரைஸ் ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. அப்பா இது வந்து செஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க கோயில் புளியோதரை மாதிரி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிட்டேன். அப்படியே கூட போட்டு சாப்பிடலாம் பாருங்க. இது அப்படியே போட்டு தாளிச்சாலும் நல்லா இருக்கும். தாளிச்சா இன்னும் நல்லா இருக்கும். நாளைக்கு டைம் இல்லை அப்படியே சாப்பிடலாம். சாப்பிடலாம். நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஆமாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? செம்மையாக இருக்கும். அவங்க சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்களும் சாப்பிடுங்க. இந்த கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி புளியோதரை பொடி 3 வந்து காம்போ ஆஃபர் இருக்குது. எவ்வளோ இது? அப்படியே ஆனில் தான் இருக்குது. பேசு. ஆக்சுவலாக 3மே வந்து 1/4 கிலோ சேர்த்து 1/4 கிலோ சேர்த்து 539 rupeesக்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் இது பண்ணியிருக்கோம். ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாது. ஷிப்பிங்லாம் உங்களுக்கு டக்குன்னு புரியாது. கொரியர் இல்லை. கொரியர் சார்ஜ் அட்ரஸ் கொடுங்க. நாங்கள் புரியுங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் தான் தெரியும். நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் ஷிப்பிங்னா கப்பல் தான் ஷிப்பிங்கில் போகுது, கண்டெய்னர் ஷிப்பிங்கில் போதும். என்னால் பிடிக்க முடியல. நீ தான் பிடிச்சின்னு பேசு. நீ சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்படி கட் பண்ண வரலங்க. நீங்களே கட் பண்ணுங்க.